என்னதான் கேஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கைவசம் செமத்தியா பாயிண்ட் இருந்தாலும் வாதாடுற வக்கீல் எவ்வளவு வெயிட்டுங்கிறது தான் இங்க முக்கியம். சோழராஜா கரிகாலனே வயசு கம்மியா இருந்தப்ப ஓல்மேன் கெட்டப்ல வந்து தான் கேஸ் வாதாடினார்னு நீ ஹிஸ்டரியில படிச்சிருக்கல்ல. இல்லனா இந்த பாஞ்சாலி வர வைப்பாடா? இனிமே உன் நினைப்பெல்லாம் அந்த சொத்துல நம்ம பங்கு எப்படி புடுங்கணும் தான் இருக்கணும். நான் சாமி கிட்ட அப்படி வேண்டிட்டு வந்திருக்கேன். பெரியவங்க உங்க ஆசீர்வாதம் பிள்ளைங்க எல்லாருக்கும் நல்லது நடந்தா சரி. இனிமே எதுனாலும் வரப்போற அந்த பணத்தை மனசுல வச்சுட்டு தான் செய்யணும், சரியா? நம்ம ஹார்ட்வேர்ஸ் கடைக்கு 4-5 கஸ்டமர்ட்ட இருந்து பணம் வர வேண்டி இருந்துச்சு. போய் என்னன்னு கேட்டா உங்க புள்ள வந்து வாங்கிட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. ஏங்க, அவன் கோபத்துல நம்ம வீட்ல கூட தங்குறது இல்ல, வீட்டுக்கு வந்து ஒருவேளை கூட சாப்பிடுறது இல்ல. அவனை போய் இப்படி எல்லாம் பேசுறீங்களே. துரை என் வீட்டுல வந்து தங்க மாட்டாரு, பெத்தவங்க கூட பேச மாட்டாரு, இந்த வீட்டுல சாப்பிட மாட்டாரு. ஆனா நான் சம்பாரிச்சு வச்சிருக்க சொத்து மட்டும் வேணுமாக்கா? ஆமா வேணும். டேய், அப்பனே வேண்டாங்கிறப்ப ஏன் பணம் மட்டும் உனக்கு எதுக்குடா? வீட்டுல தங்க மாட்டேன்னு திமிரா சொல்லிட்டு போடல, அதே திமிரோட இருந்து காட்டணும்ல. எதுக்காக பணத்தை திருட்டுத்தனமா வாங்கிட்டு போன? அந்த 50,000 என்ன பண்ண சொல்றா? செலவு பண்ணிட்டேன். டேய், 50,000க்கு அப்படி என்னடா செலவு உனக்கு? முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. ஓ, செலவு கணக்கு கேக்குறீங்களா? ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கிறீங்களா? சொல்றேன். மதிய எண்ணெய் பிரிச்சதுக்கு ஒரு 20,000. அதுக்கப்புறம் பொண்ணு கேட்க போறேன்னு போய் மதி வீட்லயே அவளை பத்தி தப்பா பேசினதுக்கு ஒரு 20,000. அது எப்படியும் புருஷன் எதிர்காலத்துல பாவம் பண்ணதான் போறாரு. அதுக்கு இந்த அட்வான்ஸ் டாக்ஸ்ன்ற மாதிரி அட்வான்ஸா பண்ண போற பாவத்துக்கு ஒரு 10,000. இல்லாட்டி நாளை பின்ன உன் புருஷனை என்ன செடியில போட்டு வெறுப்பாங்கம்மா. என்ன மிஸ்டர் கலித்தீர்த்தான், கணக்கு சரியா வருதா? ஏய், இவங்கிட்ட நான் பேச விரும்பல. நான் சம்பாதிச்ச 50,000 ரூபாய மரியாதையா எண்ணி வச்சுட்டு அவனை வெளியே போக சொல்லு. இவன் மூஞ்சியில முழிக்கவே நான் விரும்பல. என்னங்க இது? பெத்த புள்ள கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அட விடுமா, இவரெல்லாம் ஒரு மனுஷன் இவர்கிட்ட போய் அழுதுகிட்டு ஒரு பொண்ணோட அழுகைக்கு அர்த்தம் புரிஞ்சிருந்தா அநியாயமா ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணிருக்க மாட்டாரு. கடைசியா சொல்றேன், பணம் எல்லாம் தர முடியாது, செலவாயிடுச்சு, அவ்வளவுதான். டேய், பெத்த புள்ளையாச்சேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. 50,000 ரூபாய் என்னடா செலவு பண்ண சொல்லு முதல்ல. அத என்னம்மா இப்பதானே புரியுற மாதிரி தமிழ்ல சொன்ன, அவருக்கு புரியலையாமா? இங்கிலீஷ்ல வர சொல்லுமா? டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? எல்லாத்துக்கும் உன் புருஷன் தாமா காரணம். அந்த ஆளுக்கு பாடம் கத்து கொடுக்கணும் தான் நான் இந்த வேஷம் போட்டு தெரியுறேன். டேய், காசை முதல்ல என்னடா பண்ண அத சொல்லு. அப்ப சொன்னதான் இப்பவும் சொல்றேன், இப்ப சொல்றதான் எப்பவும் சொல்லுவேன். செலவு பண்ணிட்டேன், இனிமே அப்படிதான் பண்ணுவேன். பண்ணுவடா, பண்ணுவேன். இப்பவே எல்லா கஸ்டமருக்கும் போன போட்டு என் பிள்ளைக்கு பணம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுறேன். அப்ப என்ன பண்ணுவேன்? தாராளமா சொல்லுங்க. பிள்ளைக்கு பணம் கொடுக்காதன்னு அப்பனே போன் பண்ணி சொன்னா அது உங்களுக்கு தான் அசிங்கம். மகனை ஒழுங்கா வளர்க்க தெரியலன்னு உங்களை தான் கேவலமா பேசுவாங்க. அது உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி. ஆனா அதுதான் உங்களுக்கு புதுசு இல்லையே. இப்பவே போன் பண்ணி சொல்லுங்க. என்னங்க இது? தோளுக்கு மேல வளர்ந்த பையனை கையை நீட்டி அடிக்க எவ்வளவு திமிரா பேசுறான் பாத்தியா அவன்? அத கேட்டுக்கிட்டு பொறுமையா இருக்க சொல்றியா? என்னடா பாபு இது? அப்பாங்கிற மரியாதை இல்லாம நடந்துக்கிறிய. நீ தப்பு பண்ணதுனால தானே அவர் கோவப்படுறாரு. நான் ஒண்ணு தப்பு பண்ணலமா. இவர் பண்ண தப்ப சரி பண்ண நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்பா சொத்துல பிள்ளைக்கு பங்கு இருக்குல்ல, அதத்தான் கொஞ்சம் கொஞ்சமா நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதுக்காக வயசான காலத்துல டென்ஷன் ஆகி உடம்ப கெடுத்துக்க வேணாம்னு சொல்லுமா. இப்பவும் இவர் கூட்டவன ஏன் வந்தேன் தெரியுமா? இதெல்லாம் சொல்லிட்டு போனதுக்காக தான். ஹலோ பாத்தா, போடி உள்ள படி. உங்க ரெண்டு பேரையும் முதல்ல கொண்டே போட்டுருவேன். அவன் பின்னாடியே தூக்கிக்கிட்டு ஓடிட்டு இருக்கீங்க. இவங்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசினா சரிப்பட்டு வராது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். அப்பதான் இவன் அடங்குவான். அப்பா,
என்னப்பா இது? அவன் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு சொல்றீங்க. நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அவனோட கோபம் ஜாஸ்தியாதான்ப்பா ஆகும். அவன் நம்மள விட்டு நிரந்தரமாவே பிரிஞ்சிருவான். அப்படி எல்லாம் பண்ணாதீங்கப்பா. ஏங்க நம்ம புள்ள எந்த தப்பு தண்டாவுக்கும் போக மாட்டாங்க. அவன் உங்க மேல இருக்கிற கோபத்துல கிறுக்குத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பணத்தை கூட அவன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. புத்தி தெரிஞ்ச உடனே அவன் தானா திரும்பி வருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமாப்பா, பாபு இவ்வளவு நாளா நம்ம வீட்டுக்கே வராம இருந்தான். இப்ப நீங்க கூப்பிட்டோன்னு வந்தான் பாத்தீங்களா? அதுவே நல்ல விஷயம் தானே. 50,000க்காக சண்டை போட்டு அவனோட கோபத்தை ஜாஸ்தி ஆக்கிடாதீங்கப்பா. கொஞ்ச நாளைக்கு அவன் போக்கிலேயே விட்டு பிடிப்போமே. அப்புறமா நிரந்தரமா பாபு நம்ம வீட்டுக்கே வந்துருவான்ப்பா. நீங்க அவன் உருப்படுறதுக்கு வழி சொல்ற மாதிரி தெரியல, உருப்படாம போறதுக்கு தான் வழி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எக்கடாது கேட்டு போங்க. என்ன நட்டு 2-3 நாளா ஆளையே பார்க்க முடியல? ஆல்வேஸ் பிஸியா? ஐயோ அப்படிலாம் இல்லை மது. அக்கா ரிசப்ஷன் டேட் வேற நெருங்கிட்டே வருதுல்ல, அதான் அது வேலையை அலைய வேண்டியதா இருக்கு. உங்க அக்கா ரிசப்ஷன் சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ உங்க அக்கா ரிசப்ஷனுக்கு வேலை பார்க்கறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பட் இட்ஸ் ஓகே, நீ தானே இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். மது, நீ எனக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்ய மாட்டேன். ஆனா இந்த ஒரு தடவை மட்டும் பொறுத்துக்கைய ப்ளீஸ், ஓகேவா? நட்டு, நான் உன்னை கேட்பேன், எனக்காக அதை பண்ண முடியுமா? என்ன மது? இல்லப்பா, வேண்டாம், ஒன்றும் இல்லை. என்கிட்ட பேசுறதுக்கு நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிறேன்னு எனக்கு புரியல மது. நீ உண்மையிலே என்ன க்ளோஸ் ஃப்ரெண்டா நினைச்சா கேளு, நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். ஓகே, நான் கேட்கணும்னு நினைச்சதை கேட்டுடுறேன். உன்னால முடிஞ்ச பாரு, இல்ல நான் விட்டுறேன். ஆனா அதுக்காக நீ என்கிட்ட டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்ணாத. எனக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். மது, சுத்தி வலிக்காம நேரடியா விஷயத்துக்கு வரியா? இல்ல நட்டு, ஒரு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் சேல்ஸ்க்கு வருது. இப்ப எனக்கு ஒரு லேப்டாப் தேவைப்படுது. எனக்கு தெரிஞ்சவங்க தான் விற்கிறாங்க. நல்ல டீல், ஜஸ்ட் 15,000 rupees தான். நல்ல லேப்டாப் இவ்ளோ சீப்பா, அதுவும் இந்த கான்ஃபிகரேஷன்ல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அம்மா கிட்ட சொன்னா புரியாது, பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. பாத்தியா, நான் சொன்னதும் முகமே மாறிடுச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ்யூஸ் பண்றேன்னு யோசிக்கிறியா நீ? ஐயோ அப்படிலாம் இல்ல மது, இந்த பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். வேண்டாம் நட்ராஜ், உன்னால முடியாதுன்னு விட்டுரு. இட்ஸ் ஓகே. ஐயோ என்ன மது, 15,000 ரூபாய்லாம் ஒரு மேட்டரா? ஆனா நீ ஏன் பேசாம ஒரு புது லேப்டாப்பே வாங்க கூடாது? செகண்ட்ஸ்னா ரொம்ப பழசு நினைச்சுக்காதப்பா. ஒரு மாசம் கூட முழுசா யூஸ் பண்ணல. நீ அமௌண்ட்டை மட்டும் ரெடி பண்ணி கொடு, நான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடுறேன். பாத்தியா, நான் திருப்பி கொடுன்னு உன்கிட்ட கேட்டேனா? அப்ப நீ என்ன யாரோ மாதிரி தானே ட்ரீட் பண்ற? நட்ராஜ், ஓகே ஓகே நட்ராஜ், கூல். நட்டு, என்ன நீ இந்த சின்ன விஷயத்துக்கு கூட இப்படி பெருசா கோவப்படுற? சரி, நீ திருப்பி கேட்டா கூட நான் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கல, போதுமா? ஓகே நட்ராஜ், வேற ஏதாவது? இல்ல மது, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. ஓ சாரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சா? கொஞ்சம் 50,000 ரூபாய்க்கு ஆர்டர் ஒன்று, கொஞ்சம் பந்தா பார்ட்டி, நேரில் போய் கேட்டால் தான் காசு கொடுப்பான். ஆஃப்டர் ஆல் 50,000 ரூபா தானே. இப்போ நீ சொல்லு, நான் இங்கே இருக்கணும்னாலும் இருக்கிறேன். ஐயோ வேண்டாம் நட்டு, நீ கேட்டதே போதும். நீ எனக்காக இவ்ளோ பண்றேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நட்டு. ஆனா எனக்காக நீ இன்னொன்னும் பண்ணணும், செய்வியா?
சொல்லு மது. நீ ரொம்ப சிம்பிள் எனக்கு தெரியும். அதுக்காக ட்ரெஸ்ஸிங்ல இவ்வளோ சிம்பிளா இருக்க கூடாது நட்டு. வசதியில உன் பக்கத்துல நிக்க முடியாதவங்கெல்லாம் செம ஃப்ரீக்கியா ட்ரெஸ் பண்ணும்போது நீ மட்டும் பிளாட்ஃபார்ம் கேஸ்னு மத்தவங்க கிண்டல் பண்ற அளவுக்கு இவ்வளோ சிம்பிளா இருக்க கூடாதுல்ல. எல்லாம் புரியுது மது. நான் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சிம்பிளா இருந்து பழகிட்டேன். அதான் சட்டுன்னு மாற முடியல. கதிர் ஸ்டோர்ஸ் ஓனருங்கிற நினைப்பே எனக்கு எப்பவுமே இருந்ததில்ல. ஏன்னா அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போவோம். அதை நம்பி நம்ம வாழ்க்கையை நடத்த முடியாதுல்ல. சாதாரணமா ஒரு சின்ன வீட்டில் வாழணும்னு தான் எனக்கு ஆசை. சும்மா ஒரு புளிக்குழம்புல 2 வத்தலை போட்டு சாப்பிட்டாலும் போதும், நிம்மதியா தூக்கம் வரும். அது போதும் மது. ஐய, என்ன நட்டு இப்படி லூஸ் மாதிரி பேசுற? எப்பவுமே இருக்கிறத விட பெருசா தான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு பழைய குழம்பு வத்தல் அது இதுன்னு பேசிட்டு இருக்க. இங்க பாரு நட்டு, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. பிசினஸ்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுப்பா. கூடிய சீக்கிரத்துல கதிர் ஸ்டோர்ஸோட பிரான்ச்சஸ் தான் டிராஃபிக் சிக்னலை விட ஜாஸ்தியா இருக்கணும். என்ன? சரி மது. உன் அவுட்லுக்க மட்டும் இல்ல, உன் கேரக்டரையும் நிறைய மாத்த வேண்டியிருக்கு. மாத்துறேன். நீ சொல்லி ஏதாவது நான் மாட்டேன்னு சொல்லியிருக்கேனா? பார்க்கலாம் மது. சரி மது, நான் கிளம்புறேன். பாய். அப்பா ஒரு டப்பா பொடி வாங்குறதுக்கு இந்த ஊர்ல எவ்வளவு கஷ்டமா இருக்குது. டேய், துடைக்கவும் பெருக்கிறதுக்கும் தானே சம்பளம் வாங்காத வேலைக்காரியா மதிய கூட்டிட்டு வந்த. அப்புறம் ஏன்டா நீ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க? அம்மா, ஆரம்பத்துல இப்படி அடாவடி பண்ணி காரியத்தை கெடுத்துறாதம்மா. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கொஞ்சம் சும்மா இரு. மதி, ஏமா மதி, என்னத்த? உள்ள என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இப்படி கொஞ்சம் வாமா. என்னத்த? துவைக்கிறது சமைக்கிறதெல்லாம் முக்கியம்தாம்மா. ஆனா அதை விட புருஷன் வேலைக்கு கிளம்புறப்போ அவனுக்கு துணையா இருக்கிறது ரொம்ப முக்கியமா. இல்லத்த, குழம்புக்கு புளி கரைச்சிட்டு இருந்தேன். புளி கரைக்கிறது முக்கியம்தான். முதல்ல புருஷனை எப்படி கரைக்கிறதுன்னு கத்துக்க. இதெல்லாம் மாமியார்காரி நானும் அவனுக்கு சொல்லி தர முடியும். இந்த காலத்துல விவரம் இல்லாதவளா இருக்கியே. ஏமா மதிய டிஸ்டர்ப் பண்ற? அவங்க வேலையை அவங்க தான் செய்யணும். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அத்தை சொல்றது கரெக்ட் தானே. நீங்க வேலைக்கு கிளம்பும் போது எல்லா வேலையும் நான் தானே செஞ்சு தரணும். நீங்க ஷூவை வைங்க, நான் தொடச்சு தரேன். நீ சும்மா இரு மதி. அம்மா தான் ஏதோ சினிமா மாமியார் மாதிரி சீரியஸா பேசுறாங்கன்னா நீயுமா? பேச்ச நிப்பாட்றா பெரிய மனுஷா. என் மருமகளுக்கு என்னென்ன சொல்லி தரணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பாரு. என்னம்மா நான் சொல்றது? அத்தை, நீங்க என்ன வேணா சொல்லலாம் அத்தை. நீங்க ஷூவை கொடுங்க. ஏய், நீருமதி, பாலிஷ் போட்டு தான் பாஸ்தா காட்டணுங்கிறதுலாம் ஒண்ணும் இல்ல. அவங்க ஏதோ என் மேல இருக்கிற அக்கறையில பேசுறாங்க. நீ தப்பா எடுத்துக்காத. டேய், நாங்க பொம்பளைகளுக்குள்ள 1000 பேசிப்போம். நீ ஏன்டா அதெல்லாம் காதுல வாங்கிக்கிற? மா, நீ ஆர்டர் போறது ஒன்னும் யாரோ ஒருத்திக்கிட்ட இல்ல. நான் ஆசையா கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் என் பொண்டாட்டி கிட்ட. நான் கேட்காம ஆளு விட்டா கேட்க முடியும்? எப்பா சாமி, நீ ஆசையா கட்டிக்கிட்ட பொண்டாட்டிய நாங்க என்ன அவுச்சா தின்ற போறோம்? நல்லா கூச்சல் போடுறப்போ. ஏண்டியம்மா, இவன் காட்டுற பாசத்தை பார்த்தா இனிமே உங்ககிட்ட பேசவே வேண்டாம்னு சொல்லுவான் போல இருக்கே. பாத்துடி, ஆபீஸ் போறப்ப உன்னை பேக்ல கீது போட்டு தூக்கிட்டு போயிட போறான். அம்மா சொல்றதும் சரிதானே தம்பி. மதி மேல நாங்க கூட இவ்ளோ பாசம் காட்டினதே இல்ல. ஓ, அது சரி. மதிக்கு மாமியார் தான் டார்ச்சர்னா இப்ப அம்மாவுமா? பாத்தீங்களா சம்மந்தி, இவளுக்கு தெரியாத சொல்லி கொடுத்தா அதுக்கு பேர் டார்ச்சரா. போற போக்க பார்த்தா பொண்டாட்டிய கொடுமை பண்றேன்னு சொல்லி என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவான் போல இருக்கு. பாத்துரா தம்பி, இந்த இதய நோயாளிய ஜெயில களி திங்க வச்சிடாத. அத்தை, கறியும் சோறுமா ஆக்கி போட்டு உங்களை கவனிச்சுக்கிறதுக்கு நான் இருக்கிறப்போ நீங்க எதுக்கு களிய பத்தி எல்லாம் பேசுறீங்க? அப்படி சொல்றி என் ராசாத்தி. அம்மா, நான் கிளம்புறேம்மா. என்னடி, அவன் வேலைக்கு கிளம்பும் போது இப்படி அபசகனமா தும்புற? தம்பி, 2 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போடா. தூரல்ல கிளம்பினாலும் தும்பல்ல கிளம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ள பொடி போட்டா இப்படிதான் தும்புவாங்க. ஆமாண்டி அம்மா, வீட்டுக்குள்ள பொடி போடாம இதுக்குன்னு தனியா ரூம் கட்டியா போடுவாங்க? என்னடா இவ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கா? அம்மா, நான் கிளம்புறேம்மா. போடிமா, பாத்து போ.
ரோட்ல யாருன்னா பொடி போட்டா அவங்க கிட்ட மல்லு கட்டிட்டு நிக்காத என்ன? ஏண்டா சோமு, நீ சூர்யா படிக்கிற காலேஜ்ல தானே வேலை பாக்குற. அவ கிளம்பி போயிட்டா நீ கிளம்பாம உட்காந்துட்டு இருக்க. மா ரெகுலரா 10 மணிக்கு தான்மா காலேஜ். இவ எதுக்கு சீக்கிரம் கிளம்பி போறான்னு தெரியலையே. ஒருவேளை இவ தான் போய் காலேஜ் திறந்து மூடுறாளோ என்னவோ. மா படிக்கிற புள்ளைய அப்படிலாம் கிண்டல் பண்ணாதம்மா. டேய், படிக்கிற புள்ளைய கிண்டல் பண்ணாம பாட்டி வயசுல இருக்கிறவங்களையா கிண்டல் பண்ண முடியும்? என்ன சம்பந்தியம்மா, இந்த வீட்ல பொடி போட்டு பேசினாலும் தப்புங்கறாங்க, பொடி வச்சு பேசினாலும் தப்புங்கறாங்க. மேடம் பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருந்தீங்கல்ல, இந்தாங்க. ரிசப்ஷன் பத்திரிக்கை வந்துருச்சு. ஏ தம்பி, ஒரு நிமிஷம் இருப்பா. டேய், ஒரு 50 ரூபா குடுறா. நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கான், வெறுங்கையாவை அனுப்ப முடியும்? குடுறா. இந்த தம்பி வச்சுக்கோ. தேங்க்ஸ் மேடம். சமந்தி, கார்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன சம்பந்தியம்மா இப்படி பண்றீங்க? எதை எப்படி பண்ணணும்னு கூட இந்த வீட்ல யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சம்மந்தியம்மா. ஓ, கோச்சிக்காதீங்கம்மா. சம்மந்தி அம்மாவுக்கு மரியாதை பண்ணிதான் பத்திரிக்கை கொடுத்துருக்கணும். ஏதோ ஒரு அவசரத்துல நீட்டிட்டேன். உள்ள வாங்க, தாம்பளத்துல வச்சு கொடுக்க. அட என்ன சம்பந்தி, மறுபடியும் புரியாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. சம்மந்தியம்மா மன்னிச்சிடுங்க. வீட்டில் நடக்கிற முதல் விசேஷம் இது. யாருக்கு எப்படி பத்திரிக்கை கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. அதேதான் நானும் சொல்றேன். இது உங்க வீட்ல நடக்கிற முதல் விசேஷம். முறைப்படி முதல் பத்திரிக்கையை யாருக்கு வச்சிருக்கணும்?